பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிளைமேட் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? அனலாக கொதிக்கின்றது, இரவு தூங்கவே முடியவில்லை. காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ வேகமாக நான் நாளை ஆரம்பிப்பேன். இப்பொழுது அப்படியே சோர்வாக இருக்கிறது. அதேபோல் மத்தியான நேரங்களெல்லாம் அதிக வெக்கையாக இருக்கிறது. அதனால் நல்ல காரியங்களை கூட நாம் செய்ய முடியாதபடிக்கு தடுமாறுகின்றோம். ஒரு 6 மாதத்திற்கும் அதிகமாக கர்த்தர் நல்ல கிளைமேட்டை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம எவ்வளவு பிரயோஜனப்படுத்தி கொண்டோம். ஆண்டவரை தேடுவதில்லை, இல்லைன்னா நம்முடைய உலகப்புறமான வேலைகளிலே நாம் ஒழுங்காய் செய்வதில்லை, ஆதாயப்படுத்துவதில்லை. எவ்வளவு நாம் முந்தி கொண்டோம், எவ்வளவு நம்ம பயன்படுத்தி கொண்டோம். ஏன்னா பாருங்கள், இப்போ இதை தாங்கவே முடியல. இதெல்லாம் நமக்கு பாடங்கள். வாழ்க்கை என்பது ஒரே போலவே இருக்காது, அது மாறி மாறி வரும். நல்ல குளிர்ச்சியான காலங்கள், சந்தோஷமான காலங்கள் வரும். இதே மாதிரி கோடை காலங்களும் தாங்க முடியாத பிரச்சனைகளும் நம்ம கூட வரலாம். எனவே ஒரே மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த நாளிலே இந்த கிளைமேட் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. வாழ்க்கையை ஒரு ரோலர் கோஸ்டர் தான். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அப்படி தான் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். அதனால் நாம் கர்த்தர்ட்ட கிருபையை கெஞ்சுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த கோடை காலத்தை கடந்து போக தேவையான கிருபையை தாரும். முக்கியமாக வயதானவர்களை யோசித்து பாருங்கள், சின்ன பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், வியாதியஸ்தர்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் தான் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். பிரியத்துக்குரியவர்கள், இது 5வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே எந்த விதமான ஊழியமும் இந்த சனிக்கிழமை நமக்கு கிடையாது என்பதை தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் 1ஆம் தேதி வர்றதுனால சரியான நேரம். ஏற்கனவே 2 பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க வருவதாக சொல்லி. கர்த்தர் சோத்திரம், அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவாராக. இன்னும் நிறைய பேர் புக் பண்ணி வந்து சேரலாம். சேரக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் அங்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு விசாரிக்கின்றீர்கள். நீங்கள் தாராளமாக புறப்பட்டு வரலாம். கோடை காலத்தில் நீங்கள் இங்கே வந்து தங்கியிருந்து குளிர்ச்சியாக இருக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் ஜெபம், அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு தரிசனம். இங்கே இருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஜெபம் நடத்தணும். அது மாத்திரமல்ல, இங்கே இருப்பவர்களுக்கு நல்ல விதவிதமான உணவு வகைகளை பரிமாற வேண்டும் என்பதும் நம்முடைய ஆசை. அது நிறைவேறி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வீடுகளில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நல்ல விருந்தளிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் இப்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும், அது மாத்திரமல்ல ஒரு குட்டி ஸ்கூலையும் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏராளமான பண தேவைகள் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 31 நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். இதை மேலோட்டமாக நம்ம வாசிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதனோடக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு புதையலை நாம் கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுவோம். கோலியாத் எனப்பட்ட ராட்சதனை கண்டு, வென்ற பெலிஸ்தியனை கண்டு எல்லோரும் கலங்குகின்றார்கள். சவுல் ராஜாவிலிருந்து, தளபதி அப்னர்லேருந்து, கீழே கடைசி
அந்த ஈட்டி பிடிக்கிற ஆள்ல இருந்து எல்லாரும் பயப்படுறாங்க, பார்த்தோன்னே ஓடுறாங்க. கொண்டி வாடா, யாராவது தில்லு இருந்தால் ஒத்தைக்கொத்தில் வந்து மோதிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சவால் விடுக்கும்பொழுது யாருக்குமே அவரை ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாதபடியினாலே எல்லாரும் பயந்து நடுங்கினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் இது போலவே கோலியாத்துகளை வரவழைத்து, வியாதியினப்பட்ட கோலியாத்துகள், பண நெருக்கடிங்கிற கோலியாத்துகள், பொல்லாத மனிதர்கள்ங்கிற கோலியாத்துகளை வரவழைத்து நடுங்க வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சவுல் ராஜாக்கள் தான், இஸ்ரவேல் புத்திரர்கள் தான், அப்புணர்கள் தானே நடுங்குறாங்க, பயத்தினால நடுங்குறாங்க. ஐயோ இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி. அதுவே சாத்தானுக்கு வெற்றி என்பதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. என்றைக்கு கிறிஸ்துவின் மீது பூரண அன்பை வைத்திருக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதை தான் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் ஆண்டவர் மீது பூரண அன்பை வைத்திருந்தபடினாலே கோலியத்தை கண்டு சிறிதளவும் பயப்படலை. எல்லாரும் ஓடுறதை கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரண விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன், இவனை கண்டு எல்லாரும் ஏன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யுத்தம் பண்ண போகிறேன், ராஜா தான் மகளை கொடுப்பாரு, சர்வ மானியம் கொடுப்பாருன்னு அந்த ட்ரம்ஸ் அடித்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை ஆர்வமாக போய் கேட்குறாரு. அப்போ உடனே இதை எல்லாரும் சவுல் ராஜாட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் மீது வைத்திருந்த பூரண அன்பு குட்டி தாவீதற்கு எந்த பயத்தையும் அந்த கோலியத்தை குறித்து கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் ரகசியம். ஏன் தாவீது பயப்படலைன்னா இதுதான் ரகசியம். நீங்களும் கூட பூரண அன்பை ஆண்டவர் மீது வையுங்கள். அந்த கல்வாரி காட்சியை இந்த நாட்களில் நினச்சி பார்க்கிங்களா? அதுவும் இது லென்டன் டேஸ், ஆண்டுடைய சிலுவை பாடுகளை நான் தியானம் செய்கிற நாட்கள். தினமும் நினச்சி பார்க்குறீங்களா? அப்படி நம்ம நினச்சி பார்த்தோம்னா இப்போ நம்ம அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் மீது நமக்கு எந்த கோபமும் நமக்கு வரவே வராது. ஆண்டவர் மீது தாவீது தன் சின்ன வயதிலே பூரண அன்பை வச்சிருந்ததுனால தான் துணிஞ்சு அப்படி பேசினார். இதுதான் நம்பர் 1. 2வதாக சவுல் ராஜா உடனே கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ ஒருத்தருமே சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ என்னப்பா சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாரு. உன்னை பற்றி இதை சொன்னாங்களே. உடனே தாவீது சொல்கிறார், நீங்கள் ராஜாவை குறித்து கலங்க வேண்டாம், நான் போகிறேன், நான் போய் அந்த பெலிஸ்தீன் சண்டை போடுறேன், நான் அவனை வீழ்த்துவேன். ரொம்ப கூலாக ராஜாவிடத்துல அந்த குட்டி தாவீது பேசுகிறார். பயப்படாதீங்க ராஜா, யாரும் கலங்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் இருக்கேன், நான் போகிறேன், நான் அவனை வீழ்த்திடுவேன். உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை, நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை தாவீது அங்கே பேசினார் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய தலைவன் எங்கே உருவெடுக்கின்றான், ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் எங்கே பிறக்கின்றான், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி எங்கே ஆரம்பிக்கின்றது, ஒரு மனிதனிடத்தில் எந்த இடத்துல ஆண்டவர் மிகவும் பிரியம் கொள்ளுகிறார், அவனுக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார் என்பது என்றால் இந்த இடத்துல தான் இருக்கிறது. இந்த மொத்த அதிகாரத்தில் இந்த வசனம் தாங்க ரொம்ப முக்கியமான வசனம். ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம், நான் போகிறேன், யுத்தம் பண்ணுறேன், ஒருத்தரும் கலங்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய் வெற்றி பெறுவேன், இஸ்ரவேலுக்கு இருக்கிற நிந்தையை நீக்குவேன், இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஆள், இவனுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இங்கே உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை, நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை தாவீது பேசி நான் போறேன்னு சொல்லி அவருடைய கலக்கத்தை நீக்க முயற்சிப்பதை காண்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு முழுவதும் கலக்கமாக இருக்கிறது, கோலியத்தை கண்டு பயமாக இருக்கிறது. அந்த பயத்தை நீக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசினார். ஏன் இது முக்கியமான காரியம் என்று நாம் சிந்திப்போம் என்றால், இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்மை ஒருவேளை உற்சாகம் இழக்க செய்கின்ற வார்த்தைகளே பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள், நம் மனதை நோகடிக்கின்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள், குத்தி கிழித்து பட்டையை குத்து போல பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அதை போலத்தான் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்களை தவிர்த்து உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் இந்த பூமியிலே வெகு சிலரை, நான் 2 மனிதர்களை உங்களுக்கு இந்த நாளில் முன்வைக்க விரும்புகிறேன். நான் 9th 10th படிக்கும்போது, பிறகு 11th 12th படிக்கிற வரைக்கும் லூக்கா சார்னு ஒரு சார் இருந்தாங்க, நாசரேத்து மண்ணை சார்ந்தவங்க. சாரை மறக்கவே முடியாது. எனக்கு பிடி சாராக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்வாபம், அவங்க நல்ல ஒரு என்னை ரொம்ப நேசிப்பாங்க லூக்கா சார். அப்போது அந்த முதலாக ஷார்ட் புட்டுங்கிற அந்த குண்டை எடுத்து என் கையில் கொடுத்து நீ இப்படி நல்லா போடுவேன்னு என்னை உற்சாகப்படுத்துறது லூக்கா சார் தான். அதுக்கு பிறகு பல மேடு பள்ளங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் லூக்கா சார் என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லை கிறிஸ்டோபர், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன், இதில் போனால் என்னை அடுத்த மீட்டில் பார்த்துக்கலாம், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ நல்ல பையன், நல்லா ஜோம் பண்ணு. லூக்கா சார் என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உற்சாகம் என்னை ஒரு பெரிய வீரனாக, ஒரு ஆத்லெட்டாக என்னை மாற்றியது.
10th நான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கு பிறகு 12th படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் லூக்கா சாருடைய அரவணைப்பும் எப்பவும் உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள். அவங்க என்னை உற்சாகப்படுத்தினாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பெரிய ஆளாக வருவான்னு. நாங்கள் ஸ்கூல் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வருது அந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம். அதில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு லூக்கா சாருடைய ஆர்வம் உள்ள அந்த வார்த்தைகள், உற்சாகம் போட்டுக்கிற ஒரு வார்த்தைகள் ஒரு காரணம், அப்படி அரவணைப்பு ஒரு காரணம். அதே நேரத்தில் நான் 11th 12th படிக்கிற நேரங்களில் அதுக்கப்புறம் காலேஜில் நான் போக ஆரம்பித்தேன். ஒரு நண்பன் எனக்கு இருந்தான், கிளாஸ்மேட். அவங்க அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரன். அந்த ஒரே காரணத்தால் தான் நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி நானே ஃப்ரெண்டாகி கொஞ்ச காலம் அவன்கிட்ட நான் ஃப்ரெண்டாக இருந்தேன். அப்போ அவன்கிட்ட கண்டுபிடித்த காரியம், எப்பொழுதும் மனதை நோகடிக்கிற வார்த்தைகளையும் பட்டை குத்து போல வார்த்தைகளை தான் பேசுவான். ஐயோ, பிறரை மட்டம் தட்டி பேசுகிறதுல அவனுக்கு ஒரு பெரிய அனாதி பிரியம். பிறர் கேவலமாய் பேசுவதே அவன் வாடிக்கையாக வைத்திருந்தான். அதனால் நான் ஒரு நாள் பார்த்து நான் கூப்பிட்டு சொன்னேன், உன்னை பழகினதே நீ ஒரு ஊழியக்காரனுடைய மகங்கிறதுனால தான். இப்படி பிறருடைய மனதை நீ நோகடிக்க முடியாது பேசுகிற. எனக்கு அப்படி பழக்கமே இல்லை, எனக்கு ஒத்தே வராதுன்னு சொல்லி நான் ஒதுங்கிக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் என்னென்னா அவ்வளோதான். அதில் அந்த மனிதனின் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சின்ன வயதிலே அவன் பட்டை குத்து போல பேசுவான். பிறருடைய மனதை நோகடிக்கும்படியாக, நமக்கு இருக்கிற உற்சாகத்தை எல்லாம் கெடுக்கும்படியாக, நமக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் கெடுக்கும்படியாக, நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் அழிக்கும்படியாக பேசுகிற பயங்கரமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அப்படி நண்பர்கள் அப்படி கேவலமாக பேசி மனதை உடைக்கிறது, பேசுறது, தன்னை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காமிக்கிறது. என்ன லாபம் அவனுக்கு கிடைச்சது? யார் அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லது அவன் ஜென்ம சுபாவமே அப்படிதானான்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இதே போல பிறரை பார்த்து நீ விளங்கவே மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன், உனக்கெல்லாம் இது வாய்க்காது, ஏன் போட்டு கஷ்டப்படுற, ஓடு, எவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த 2வது நான் சொன்னேன் அந்த வாலிபனை போல பட்டையை குத்து போல பேசுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ஒருத்தர் நல்ல முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது இது விளங்காது, இது உருப்படாதுன்னு சொல்லி மெனக்கட்டுன்னு தேடி போய் சொல்லுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். அவனையா கல்யாணம் பண்ணியிருக்க, விளங்கவே விளங்காது, அவன் ஒன்றுத்துக்காக மாட்டான், அவன் பெரிய அயோக்கிய போய் அவனையா போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, நான் கல்யாணம் ஆன புதுசில் என் ஒய்ஃப்ட்ட போய் இப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவனையா போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவன் அவ்வளோ மோசமானவன், இப்படி மோசமானவன், அப்படி மோசமானவன். பிரியத்துக்குரியவர்களே, கெடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில், அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் மனதை கெடுக்கிற, மனதை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிற இந்த பூமியில் காண்கிறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பாங்க, என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன இது இப்படி மேக்கப் போட்டுட்டு, என்ன இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, என்ன இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளமெல்லாம் அப்படியே உடைந்து போய்விடும். இன்றைக்கி குறை கண்டுபிடிப்பவர்களும் மனதை உடைத்து பேசுபவர்களுமே நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து, இது மாதிரி ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சரியாயிரும், ஆண்டவர் வெற்றி கொடுப்பார் சொல்கிறவங்க ஒரு சிலரே. யாரெல்லாம் பிறரை உற்சாகப்படுத்தும்படியாக பேசுகின்றார்கள் அவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துவார், அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அவர்களை ராஜாக்களாக ஆண்டவர் மாற்றுவார், அவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுப்பார். யாரெல்லாம் இது விளங்காது, உருப்படாதுன்னு சொல்லி அந்த டிஸ்கரேஜ் பண்ணி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, அங்கே பாருங்கள் 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ அந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ராஜாவே நம்பிக்கையெல்லாம் பேசுகிறார். அதெல்லாம் முடியாதுமா, அவனால், அவர் பெரிய ஆடு, பெரிய யுத்த வீரன், நீ சின்ன பையன், என்ன? அங்கே ஒரு ராஜா கூட ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் பேசுவதை பார்க்கிறோம். இது ஒரு ராஜாவுக்கு அழகல்ல. ராஜாங்கிறவர் எவ்வளவு ஒரு முன்னால் நிற்கணும், அவரை எவ்வளோ உற்சாகப்படுத்தணும், அவரே அங்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். மக்கள் எப்படி இருப்பாங்க? தலைமைத்துவத்திலேயே அங்கே சரியில்லைங்கும் போது மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? மோசமாக. குடும்பம்னா தலைவரே நல்ல பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல விசுவாசமாக இருக்கணும், ஜெபிக்கிறவராக இருக்கணும். நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போனது காரணம் தலைவரே அங்கே கெட்ட வார்த்தை பேசுகின்றவர்களாக, மனதை உடைக்கின்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக இருக்காங்க. இல்லைங்க, உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க உங்களை பார்த்தாங்க வளர்கிறாங்க, நல்லபடியாக பேசுங்க, நல்லபடியாக வளருங்க, நல்லபடியாக ஆக்கமான ஊக்கமான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து வளரும், அவங்களும் நல்லவங்களாக வளருவாங்க. அவங்கள ஆளாக்குறது உங்களுடைய கடமைங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை நல்லவர்களாக வளர்ந்தாங்கன்னா கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைங்க கெட்டவர்களாக வளர்ந்துட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாக வளர்ந்துட்டாங்க, பாதாளத்துக்கு அதனால் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாவ சாபம்லாம் உங்கள் மேலே தாங்க விழும். எப்பொழுதும் நாம் ராஜாவாக இருக்கும் பொழுது, தலைவராக இருக்கும் பொழுது, தகப்பனாக இருக்கும் பொழுது, ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளே பேசும். சவுல் மாதிரி பேச வேண்டாம்.
அப்போ தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இங்கே தாவீது தான் சாட்சியை சொல்கிறார். இவர் அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர்களுடைய மனக்குழப்பத்தை மன ஐயங்களை நீக்கும்படியாக தாவீது நல்ல அருமையான வார்த்தைகளை பேசுகிற. ராஜா, நான் ஒரு சமயம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஆடு மேய்க்கிற சின்ன பையன். என் மந்திரருக்கு நிறைய ஆடுகள் உண்டு. ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிங்கமும் இன்னொரு ஆட்டுக்குட்டியை ஒரு கரடியும் கவிக்கிட்டு போயிட்டு நான் பின்பால் ஓடி போனேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிக்காக அவர் எடுத்த பிரயாசங்களை அங்கே தெரிவிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி கவ்விக்கிட்டு போச்சு. நான் பின்னாலே துரத்திட்டு ஓடினேன். எப்படி ஆட்டுக்குட்டியை நீ பிடிச்சிட்டு போகலாம்? அது ஏன் ஆட்டுக்குட்டி, ஏன் பாதுகாப்பில், ஏன் கஸ்டடியில் இருக்கு, நீ எப்படி பிடிச்சிட்டு போகலாம்? நான் விரட்டிக்கிட்டே ஓடினேன். உடனே அது ஏன் மேலே தாவிச்சு நான் அந்த தாடியை பிடிச்சி அடித்து கொண்டு போட்டேன். அந்த கரடியை நான் கொண்டு போட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவர் வைத்திருந்த பாசத்தை அவர் காண்பிக்கிறார். அது தப்புவித்ததை அவர் கூறுகின்றார். தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தபோது ஒரு ஆட்டு போனால் போட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கல. இது சிங்கத்து மேலே பின்னால் போனால், கரடி பின்னால் போனால் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நினைக்கல. சுயநலம் அவர்கிட்ட இல்லை. என் கஸ்டடியில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை, எனக்கு பிரியமான ஆட்டுக்குட்டியை பாதுகாப்பேன்னு பின்னாலே ஓடி போனாராம். உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுடைய ஆட்டுக்குட்டியை மறந்துடாதீங்க. தகப்பன்மாரே, தாய்மாரே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள் ஆட்டுக்குட்டிங்க. நம்ம ஒரு பாஸ்டராக இருக்கோம்னா நம்ம மக்கள்லாம் நம்ம ஆட்டுக்குட்டிங்க. அவங்கள திடீர்னு ஒரு வியாதி அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகும். அவங்கள அப்படி திடீர்னு ஒரு கேன்சருங்கிற ஒரு சிங்கம் வந்து அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகும். டெங்கு இல்லை கொரோனாங்கிற ஒரு கரடி வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகும். கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இழுத்து கண்ணு முன்னால் இழுத்துட்டு போகும். அப்போது நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம இருக்க முடியாதுங்க. நம்ம பின்னால் ஓடி ஆண்டவரை எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டி தப்பு வித்தரணும்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட, கேன்சருங்கிற சிங்கத்துக்கிட்ட, டெங்கு கொரோனா போன்ற ஆள்கொள்ளி வியாதிகள் வருகிற பொழுது இறைவன்கிட்ட, கரடிகள்கிட்ட விரோதமாக போராடணும். ஆண்டவரே, எத்தனை பேர் இன்றைக்கு இந்த நாட்களில் வியாதியில் பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். கடவுள் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஆனால் எவ்வளோ பேர் இன்றைக்கி மருத்துவமனையில் இருக்கிற, ஐசியூவில் இருக்கிறாங்க. காலில் பொண்ணு வந்து காலை எடுக்கிற நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வேதனையை தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு அந்த வேதனையை தாங்க முடியல அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? தூங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த வியாதி பரவிட்டே வருது பயத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மெய்ப்பனுக்கு இருக்கிறது, தலைவனுக்கு இருக்கிறது. அப்பான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது தான் அந்த அப்பான்னு சொல்றதுல இருக்கு. பாஸ்டர்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. மந்தைகளுக்கு ஆபத்து வரும் பொழுது அந்த சிங்கத்துக்கு விரோதமாய் போராடி, கரடிக்கு விரோதமாய் போராடி, கொட்ட வருகிற சர்ப்பத்துக்கு விரோதமாய் போராடி அந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது தொடர்ந்து ஓடுறாரு. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போதுப்பான்னு சொல்லி ஓடுறாரு. அவர் காப்பாற்ற நினைக்கணும்னு சொல்லி அந்த உண்மையான பாசத்தோடு போன உடனே ஆண்டவர் பலம் கொடுக்குறாரு, எடுத்து அடிக்கிறாரு, கொண்டு போடுறாரு. அந்த ஆட்டுக்குட்டி கட்டி பிடிச்சிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு அவர் வந்தாரா? நாம் உண்மையான ஒரு அன்போடு கூட நம்ம போகும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் உண்மையான ஒரு அன்பு நம்முடைய ஆட்டுக்குட்டிக்காக இருக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளோ பெரிய சிங்கம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கரடி வந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு, அந்த அந்த சிங்கத்தின் கரடியும் கொண்டு போட்டு நம்முடைய ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பலம் கொடுப்பார். பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் என்று வாசித்தோம். நம்முடைய ஆண்டவர் மீது இருக்கிற பூரண அன்பு நமக்கு இருக்கிற பயத்தை நீக்கும். நம்மோடு இருக்கிறவர்களை, பிரயாணம் பண்ணுபவர்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பு அவர்களை காப்பாற்ற நமக்கு உதவும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சாட்சியை அவர் சொல்றாரு, ராஜா, சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் என்னை தப்புவித்தேன் ஆண்டவர், இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அப்போல்லாம் எனக்கு நடந்துச்சு, என்னை ஆண்டு தப்புவிச்சார், இப்பவும் என்னை தப்புவிப்பார், இந்த கோலியாத்து கையில் என்னை தப்புவிப்பார். சாட்சி எதுக்கு சொல்றாரு பார்த்தீங்களா? சின்ன பையன்தான், ஆனால் கர்த்தருடைய ஞானம் அபிஷேகம் இருந்ததுனால அங்கே சவுல் ராஜாட்ட அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ உடனே அந்த சவுல் ராஜா என்ன சொல்கிறார் பாருங்க, 37வது அதிகாரம் பின்பகுதி. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். உடனே அந்த சாட்சியை கேட்ட உடனே சவுல் ராஜாவுடைய உள்ள அப்படியே மாறிடுது. அது வரைக்கும் நீ போக வேண்டாம், உனக்கு ஒன்றும் முடியாது, அவர் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லி அவிசுவாசமாக பேசிகிட்டு இருந்தார், நெகட்டிவாக பேசிட்டு இருந்தார். சாட்சியை கேட்ட உடனே, ஓ அப்படியா, நீ சிங்கத்தையும் கரடி அடித்து கொண்டு போட்டிருக்கியா, கடவுள் உன் கூட இருந்தாராப்பா,
நீ போப்பா, நீ போய் சண்டை போடு. ரிமெம்பர், மறந்துடாதீங்க, இங்கே தாவீது தோத்து போயிட்டாருன்னா மொத்த இஸ்ரவேலும் பெலிஸ்தருக்கு அடிமையாயிரும். ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. ஆனாலும் கூட நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். காரணம், சாட்சிக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாட்சிக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு தெரியறது இல்லைங்க. ஒரு ராஜாவுடைய மனதே சாட்சியை கேட்டு மாறும் என்றால், இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சந்திக்கிற மனிதர்களிடத்தில், கர்த்தர் நான் வியாதிப்பட்டிருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்தார், கர்த்தர் சுகம் கொடுத்தார். நான் என்னைக்கோ சாக வேண்டியவன், இயேசுவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். என் பிள்ளை என்றைக்கோ சாக வேண்டியவள், அவளுக்கு ஆண்டு சுகம் கொடுத்திருக்கிறார். நாம் சாட்சி சொல்ல 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 இயேசு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நம்ம இது பிரியம் கொள்ளுவார். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பது நாம் மறந்துவிடவே கூடாது. சாட்சிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நிறைய பேர் கர்த்தராலே எவ்வளவு நன்மைகளை பெற்று அதை அப்படியே மறைத்து வைத்துடுறாங்க, ஒளித்து வைத்துடுறாங்க, புதைச்சி வச்சிருக்காங்க. ஒருத்தட்டையும் ஒன்றும் சொல்றதே கிடையாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வியாதியினால, ஏசப்பதானே சுகம் கொடுத்தாங்க, அது எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. என் குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஆஸ்பத்திரியாக போய் கடந்துச்சு, இன்னைக்கு இயேசு சுகம் கொடுத்தாருங்கிறது சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், படித்து முடித்து நான் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தேன். இயேசு எனக்கு வேலை கொடுத்தாருங்க, இன்னைக்கு என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார். சாட்சியை போய் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. உங்க சாட்சி ராஜாவுடைய உள்ளத்தையே மாற்றும். கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, சாட்சி சொல்றதுக்கு ஆசைப்படுங்க. இயேசு உங்களுக்கு செய்த உபகாரத்தை எல்லா இடங்களிலும் போய் சொல்லுங்க. ஏசப்பாவால் தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை வாழ பண்ணுவார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்தேன், 10th படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்தேன், 12th படிக்கும்போது வந்தேன். இத்தனை வருடாயும் நான் சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, தங்கச்சி, நீங்கள் எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுத்துட்ருக்காரு. நான் ஸ்கூலில் படித்து ஆஃப்டர் ஹவுஸர் போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி வரைக்கும் சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் சாட்சி சொல்லக்கூடாது? உங்களையும் ஆண்டவர் வைத்தலையா? உங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கலையா? எத்தனை பேர்களை ஆண்டவர் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடின் வாயிலிருந்தும் தப்பு வச்சார். யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டிலேயும் வியாதிகள் வந்தன, உங்களுக்கும் விபத்துக்கு நாச மோசங்கள் வந்தன, பொல்லாத ஆவிகள் போராடின. ஆனால் இயேசு உங்களை பாதுகாத்து உங்களை கொண்டு வந்து நிறுத்தவில்லையா? உங்களுக்கு அதிசயத்தை செய்யவில்லையா? அற்புதத்தை செய்யவில்லையா? தாவீது சொல்லுகிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஆண்டவர் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த கோலியாத்தின் கைக்கு என்னை தப்புவிப்பார். திரும்பி பார்க்கிறபடியினாலே எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகம் வருகிறது பார்த்தீர்களா? எப்பொழுதெல்லாம் பெரிய பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது சற்று திரும்பி பாருங்கள். இயேசு உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறார். கடந்த காலத்தில் எவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்ம திரும்பி பார்க்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் எகிப்தில் பாடுபட்டீங்க, அடிமைகளாக இருந்தீங்க, நான் வந்தேன், 10 வாதையை அனுப்பி உங்களை நான் மீட்டெடுத்து கொண்டு வந்தேன், வர்ற வெள்ளை எவ்வளோ அற்புதங்களை செஞ்சேன், செங்கடல் 2ஆய் பிளந்தேன். இதெல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, திரும்பி பார்த்துக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபொழுதும் மறவாதே. திரும்பி பார்த்தா தாங்க நம்ம மறக்க மாட்டோம். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினச்சி பார்ப்போம். ஒன்றுமே இல்லாமல் கிடந்தோம், சாப்பாடு வழி இல்லாமல் கிடந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கத்தக்கதாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கார். எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து பார்ப்போம் என்றால் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியர், ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கூட வாழ பழகுங்கள். உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பிள்ளைகள்கிட்ட உற்சாகமாக பேசுங்க. நீ பெரிய ஆளாவான்னு சொல்லி சொல்லுங்கள். மாணவர்கள்ட்ட பேசுங்க. வாலிபர்களை பார்க்கும்பொழுது, சபையில் பார்க்கும் பொழுது உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க. நீ விளங்கவே மாட்ட, நீ நாசமாக போவ, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அது அவருடைய மனதை அதிகமாய் பாதிக்கும். பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகிட்ட நீ விளங்கவே மாட்ட, நீ நாசமாக போவேன், நான்லாம் எப்படி இருந்தேன், நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்கள மனதை நோகடிக்காதீங்க. அது அவர்களை மிகவும் காயப்படுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்க. நம்ம உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேச 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 ஆண்டவர் நம்மை ராஜாவாக மாற்றுவார் என்பதை மறந்து விடாதீங்க. எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துறதுனால ஒன்றும் நம்ம காசும் இல்லை, பணமும் இல்லைங்க. அப்படி உற்சாகப்படுத்தணும்னா கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துவார். நம்ம பிறருடைய மனதை நோகடித்து சந்தோஷம் காண்போம் என்றால் நம்மை வாழ்க்கையில் ஆண்டவர் நோகடிப்பார். அவர் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கிறார். நாம் எதை விதைக்கிறோமோங்க அதை தான் அறுப்போம். நம்ம இன்றைக்கி எல்லாருடைய மனதை நோகடித்து வாழ்வோம்னா நாளைக்கு யாரோ ஒரு நம்முடைய மனதை நோகடிப்பாங்க.
நம்ம பிள்ளைகளுடைய மனதை நோகடிப்பாங்கிறத மறந்து போகக்கூடாது என்று உங்களுக்கு நான் கண்டிப்பாக நினைவூட்ட விரும்புகிறேன். எப்பொழுதும் உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகள் மாத்திரம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டுட்டே இருக்கட்டும். காலம் முழுவதும் சிரித்து கொண்டே இருங்கள், உற்சாகப்படுத்தி கொண்டே இருங்கள். யாருடைய மனதை நோகடிக்காதீங்க. நெவர் ஹர்ட் எனிபடி. அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. நாதனை மறந்து நாட்களை தொலைத்து, நாதனை மறந்து நாட்களை தொலைத்து, நீதன் ஏசன்னை நேசிக்கிறார் என்னல் நித்தமாச்சரியம். நீசன் ஏசன்னை நேசிக்கிறார் எந்தன் நித்தமாச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ, என்னமா தவமோ. அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரமே பேசுகிறீங்க. பைபிளை எடுக்கும் பொழுது ஆண்டவரை எவ்வளவு எங்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த உலகத்தில் சந்திக்கிற மனிதர்கள் பட்டை குத்து போல பேசி எங்களை நோகடிக்கிறாங்க. ஐயா ஆண்டவரை தோத்திரம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு தகப்பனை தேவையான எல்லா விதமான ஆண்டவரை ஆசீர்வாதங்களும் இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், எப்படி பேசணுங்கிறது நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் பிறரை உற்சாகப்படுத்த 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 நீங்கள் எங்களை உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரை நீங்கள் ராஜாவே இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த வியாதியின் வேதனையை தாங்க முடியவில்லையே, இந்த புண் என்னை ரொம்ப பாடாய்ப்படுத்துதே, ஐயோ எனக்கு இந்த வேதனை தாங்க முடியலையே, என்ன மாத்திரை சாப்பிட்டோம், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை, எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டேன், இந்த வியாதி சுகமாக மாட்டிக்குதே, எவ்வளோ பணம் போச்சு, இனி போகிறதுக்கு ஒரு இடமும் இல்லை, என்ன செய்வேன் எனக்கு தெரியலையே, இந்த வியாதி முத்தி போச்சு, அங்கே பரவிருச்சேன் இங்கே பரவிருச்சு, நான் என்ன பண்ணுவேன். ஆண்டவரை எல்லா இன்ஃபெக்ஷனும் மறையட்டும் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அப்பொழுது இந்த வியாதியெல்லாம் விலகி போகும். அதற்காக நன்றி ஐயா. தேவக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்தும். நீர் வியாதியை சிலுவையில் சுமந்து விட்டீர் ஆண்டவரை, எல்லா வியாதிகளையும் உம்மீது போட்டுக்கொண்டு விட்டீர். நாங்கள் கலங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அருமையான நாளிலும் கூட தவிக்கிற பிள்ளைகள், நோயினால் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. கடன் பாரங்களை எண்ணி தவிக்கிற பிள்ளைகள், வருமானம் இல்லாமல் எப்படி வட்டி கொடுக்க முடியும், எப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியும். ஆண்டவர் பாவம், அவர்களுக்கெல்லாம் மனமிறங்கி கடன் பாரங்கள்லேருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்க. ஏசப்பா, வருமானம் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி தாருங்க. எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு நல்லா மார்க் தாருங்க. இப்போ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் படித்து முடித்து விட்டேன், வேலை இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு வேலைகளையும் பிஸ்னஸையும் வச்சு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், விசா வேணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், சம்பளம் வரல என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பல வருடமாகி திருமணம் ஆகலை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லைன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகி தேவனிடந்து இறங்கி வருது. நன்மையான ஈவுகள் இறங்கி வரட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும். ஆண்டவரே, வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபர்கள் ஆண்டவர் மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் வாலிபத்தின் பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடப்பதை பார்க்கிறோம். அவர்களை விடுவீங்க. எதிர்காலங்கள் பாழாய் போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே,
ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எப்படியாவது அடைக்கலான்குரிய முதியோர்கள் தங்க அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கெட்ட ஏராளமான பண தேவைகள் உண்டு. கர்த்தர் சந்திப்பீராக, மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.